வணக்கம். இது பேச்சுரிமை சேனல். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ 2 நாட்களாக ஹைதி என்ற நாடு, அது எங்கே இருக்குது தெரியுமா? வடக்கு அட்லாண்டிக் கடலில் கியூபாவுக்கும் வெனிசுலா, அதாவது கியூபாவுக்கு தான் ரொம்ப பக்கம். கியூபாவுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கிற இன்னொரு மிக அருகில் இருக்கிற நாடு ஜமைக்கா. கியூபா, ஜமைக்கா இந்த நாடுகளுக்கு அருகில் இருக்கிற ஹைதி நாட்டில் மிகப்பெரிய கலவரம் உருவாகி இருக்குது. ஆட்சி கவிழ்ந்துருச்சு. இது ஒரு மத்திய அமெரிக்க நாடுன்னு சேர்க்க முடியாது. அந்த வெஸ்ட் இண்டீஸ் அந்த நாடுகளுக்குள்ள வரும். ஆனால் அதனுடைய தொடர்பு எல்லாமே இந்த வடக்கு அமெரிக்க நாடுகளான குறிப்பாக வெனிசுலா, கொலம்பியா இவங்களோட தான் அவங்களுடைய தொடர்பு. ஆனால் இப்போது அமெரிக்காவுடைய பொம்மை அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது ஹைதியில். அமெரிக்கா எப்போவுமே இந்த சுற்றியுள்ள நாடுகளை தன்னுடைய பொம்மையாக இருக்கும்னு நினைப்பான். அதில் ஒன்று தான் ஹைதி. 2018 ஜோயனல் மெஸ்ஸிங்கிற ஒருத்தர் அவரை பிரசிடெண்ட் ஆக்குனாங்க. நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், அமெரிக்காவுடைய பொம்மை அரசாங்கங்கள் எல்லாமே அதிபர் ஆட்சியில் தான் இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற ஜனநாயகம், பிரதமர்லாம் இருக்காது. அதிபர் ஆட்சியை தான் இங்கே வைப்பான். அப்படி ஒரு பொம்மை அரசு இந்த ஹைதியில் நடந்தது. ஜோயனல் மெஸ்ஸி அதனுடைய அதிபராக சமீபத்தில் இருந்தார் 2018. வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, கடுமையான பொருளாதார நெருக்கடி. ஏன்னா அமெரிக்கனை ஃபாலோ பண்ணால் உருப்பட முடியுமா? இப்போ நம்ம நாட்டில் இருந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படியே ஈயடிச்சாங்க அப்பியா நம்ம அமெரிக்காவை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி அமெரிக்காவில் ஃபாலோ பண்ண உடனே மிகப்பெரிய வறுமை, ஏழைகள் மிக ஏழைகளாகி சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லை. அதோட 2022 21 அந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனா ப்ளஸ் காலரா, இது ரெண்டுலையும் அந்த நாடு மாட்டிக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. அப்பொழுதும் ஒரு செயல்படாத அரசாக இருந்தது. அதனால ஜோயனல் மெஸ்ஸியை 2021 22 காலி பண்ணுறாங்க. அந்த ஒரு புரட்சி குழுக்கள், சாதாரண மனிதர்கள் எவ்வளவு நாள் பொறுப்பாங்க? புரட்சி குழுக்கள் காலி பண்ணிடுறாங்க. இந்த புரட்சி குழுக்களுக்கு இப்போது அதன் பிறகு ஏரியல் ஹென்ரிங்கிறவன் அவர் இடைக்கால பிரதம ஜனாதிபதியாக வர்றார். அவர் பேர் ஏரியல் ஹென்றி. இந்த சமயத்தில் தான் சாதாரண மக்களிடமிருந்து வெளிப்பட்ட ஜிம்மி பார்பிக்யூங்கிற ஒரு சாதாரண மனிதனுடைய அந்த ஒரு எளிய மக்கள்கிட்ட இருந்து வந்தவன் அவர் போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு. அவர் தலைமையில் மிகப்பெரிய புரட்சி, இதெல்லாம் அண்ட்ரஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியலை. நீ கென்யாவுக்கு ஓடி போயிருன்னு சொல்லிடுறான். கென்யாவுக்கு ஏரியல் ஹென்றி ஓடி போயிட்டான். எப்படியோ அமெரிக்கன் அப்படி இப்படி வச்சு இராணுவ மிலிட்ரி அதிகாரிகள் அவங்களையெல்லாம் வச்சு பார்த்தான். கடைசியாக நேற்று ஹைதியில் மிகப்பெரிய கலவரம் நடந்து அந்த ஏழை மக்களுடைய இராணுவம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, 2 ஜெயில், ஹைதியினுடைய தலைநகரில் இருந்த 2 சிறைச்சாலைகளையும் உடைத்து சுமார் 4000 கைதிகளை விடுவிச்சிட்டாங்க. இந்த கைதிகள் எல்லாமே பெரும்பாலும் அரசியல் கைதிகள். அமெரிக்கர்களின் ஆலோசனையின் பேரில் உள்ளே பிடித்து போடப்பட்டவர்கள். இதுக்கு ஆயுதமெல்லாம் எங்கிருந்து வந்திருக்குன்னா, அமெரிக்கா தன்னுடைய புலனாய்வு ஏஜென்சிகளை முடுக்கி விட்டுருக்காங்க. என்ன இதெல்லாம் முள்ளங்கை நெல்லிக்கனி எங்கிருந்து வந்திருக்கேன்? கியூபா தான் கொடுத்துருப்பான். அவன் தானே கம்யூனிஸ்ட் நாடு. அமெரிக்கா இந்த கியூபாங்கிற ஒரு சின்ன நாடு இருந்துக்கிட்டு அமெரிக்காவை இந்த படாத பாடுபடுத்தி வைக்கிறாங்க. ஆமாம், கியூபாவில் இருந்தும் வெனிசுலாவும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. வெனிசுலா அவன் பெட்ரோலை கட் பண்ணதுனால தான், எண்ணெய் ஏற்றுமதியை கட் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை முழுவதும் வந்தது. நீ அமெரிக்கா சொல்கிறபடி ஆடிக்கிட்டு இருக்கியா? அமெரிக்கா எத்தனை நாள் நீ சோறு போடுவ? என்ன நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெனிசுலா தன்னுடைய வேலையை காட்டினா. கியூபாவிலிருந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு படகு மூலமாகவே தேவைப்படுகின்ற ஆயுதங்களை எல்லாம் அவங்க அனுப்புனாங்க. ஒரே நாள் 24 மணி நேரத்தில் அந்த 2 ஜெயிலையும் உடைச்சு 4000 5000 கைதிகள் வெளியே வந்துட்டாங்க. உள்ளங்காலில் அடிபட்டா உச்சந்தலையில் நெறி கட்டுங்கிற மாதிரி அமெரிக்கா வாயிலையும் வயிற்றுலையும் லபோ திபோன்னு அடிச்சுக்கிட்டு அலறாங்க. ஆமாம், அதுதான் நடக்குது. இப்போ
அமெரிக்கா என்ன செய்வது என்று, எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலறி துடிக்கிறது. உடனடியாக தன்னுடைய கடற்படை எல்லாத்தையும் உஷார்படுத்தியிருக்காங்க ஹைதிக்கு போகிறதுக்கு. போங்க, எளிய மனிதன் கையிலே அறை வாங்கினால்தான் அமெரிக்கனுக்கு அறிவு வரும் என்றால் போய் வாங்கிட்டு வாங்க. அங்கே போராடுவது எளிய மனிதர்களுடைய தலைவன், ஒரு ஏழை மக்களுடைய இராணுவம். அதுக்கு அமெரிக்கன் சூட்டியிருக்க பேரு கேங்ஸ்டர்ஸ். கும்பலா வந்து என்னையா கும்பலா வந்து ஒரு நாட்டினுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியுமா? ஏழை எளிய மக்களுடைய அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அடித்தட்டு மக்களுடைய, எப்பொழுதுமே ஒரு நாட்டில் புரட்சி வெல்லுகிறது என்றால் அடித்தட்டு மக்களுடைய சப்போர்ட் வேணும். அந்த அளவில் பாதிக்கப்பட்டு நடுத்தருவில் நின்ற மக்கள் இந்த ஜிம்மி பார்பிக்யூ என்ற மனிதரின் பின்னால் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அவர் ஆயுதம் ஏந்திட்டார். சும்மா சாதாரணமாக தெருவில் தான் தெரிகிறார். ஆயுதமேந்தி தெருக்களில் வலம் வருகிறார்கள். அவரோடு சேர்ந்த இளைஞர்களும் பொதுமக்களும் ஆயுதமேந்தி தெருக்களில் வலம் வருகிறார்கள். அமெரிக்காவினுடைய பொம்மை அரசாங்கம் விரட்டி அடிக்கப்பட்டது. அமெரிக்கா சொல்கிறபடியெல்லாம், கார்ப்பரேட்டுகள் சொல்கிறபடியெல்லாம் ஆடிக்கொண்டு தன்னுடைய நாட்டின் வளத்தை அமெரிக்கா உறிஞ்சி கொழுப்பதற்கு அமெரிக்க கம்பெனிகளுக்கு வாயில் கதவுகளை திறந்துவிட்ட ஹைதியினுடைய பொம்மை அரசுகள், அமெரிக்காவின் பொம்மை அரசுகள் ஒன்றன் பின் ஒன்றாக விரட்டி அடிக்கப்பட்டு விட்டன. இப்போது ஹைதியில் பெரிய குழப்பம், உள்நாட்டு குழப்பம் நடக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த குழப்பம் தீராது. ஏன்னா அமெரிக்கன் அதை விட்டுட்டு போக மாட்டான், வந்து இறங்குவான். அவன் எங்கே வர்றானோ அந்த நாடு உருப்படாமல் போகிறது தானே இந்த உலகம் கண்டிருக்கின்ற வரலாறு. இந்த உலகில் வரலாறு சொல்லுவது அதுதான். அமெரிக்கன் எங்கே வந்தானோ அது உருப்படாது. அதனால் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இந்த அமெரிக்காவை ஈயடிச்சங்காப்பியாக்கி அமெரிக்காவுடைய விவசாய திட்டங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு, இந்தியாவினுடைய விவசாய நிலங்களை, இந்தியாவினுடைய வேளாண்மையை அமெரிக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு திறந்து விடுகின்ற முயற்சியிலே இங்கே இருக்கிற அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, செய்யுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்க வாழ் இந்தியர்கள், அவர்களைத்தான் உங்களுக்கு பிடிக்கும். அமெரிக்க வாழ் இந்தியர்கள் சொன்னால் என்ன சொன்னாலும் வந்துருச்சா திருநீர் உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டா அதை அப்படியே வாங்கிட்டு வருவீங்க. அமெரிக்க வாழ் இந்தியர்களின் ஆலோசனையின் பேரில் அமெரிக்காவின் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு, அமெரிக்காவின் பகாசுர விவசாய கம்பெனிகளுக்கு இந்தியாவினுடைய ஏழை எளிய மனிதர்கள் தன்னுடைய நிலங்களை தாயாக, தன்னுடைய நிலத்தை கடவுளாக நினைத்து போற்றி வணங்கி கொண்டிருக்கின்ற இந்தியாவினுடைய கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய நிலங்களை பறித்து கொடுத்து விடலாம் என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறீர்கள். பார்க்கலாம். கடைசியாக எளிய மக்கள் பாடம் புகட்டுவார்கள். நேற்று ஹைதியில் நடந்தது நாளை எங்கும் நடக்கலாம், இந்தியா உள்பட. மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்திருங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.